जय श्री कृष्णा। सनिखां विमानेषु विषण्णः कामरूपधृक् विचचारगपिर्लङ्कां लाघवेन समन्वितः. ஹனுமார் தன்னோட பலத்தால தன் விருப்பம் போல உருவம் எடுக்கக்கூடியவர். சீதாதேவிய பார்க்க முடியலன்ற துக்கத்துல இருந்தவர் மறுபடியும் ஒரு வேகத்தோட லங்கையில் உள்ள எல்லா மாளிகைகள்லயும் பார்க்க ஆரம்பித்தார். பிறகு ஹனுமார் ராவணனின் மாளிகைய வந்தடைந்தார். அந்த மாளிகை சூரியனுக்கு நிகரான ஒளியுடன் மதில் சுவர்களால சூழப்பட்டிருந்தது. ஒரு காட்ட சிங்கங்கள் எப்படி காக்குமோ அதே மாதிரிதான் பயங்கரமான ராட்சசர்கள் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த ராவணனுடைய மாளிகைய ஹனுமார் பார்த்து கொண்டிருந்தார். ராவணனுடைய இல்லம் வெள்ளி தங்கத்தாலான நுழைவாயில்களும் அதிசயமான வாயில்களும் அழகான கதவுகளோட வியக்கும்படியான தோற்றத்தோட இருந்தது. அங்கு வீரர்கள் யானையின் மீது அமர்ந்திருந்தார்கள். மேலும் படை வீரர்கள், களைப்படையாத வீரர்கள், வெகு வேகமாக செல்லக்கூடிய குதிரைகள் தேரில் பூட்டப்பட்டு யானை பாகர்கள், தேரோட்டிகள்னு எல்லாம் தயார் நிலையில இருந்தது. ராவணனுடைய வீடு ரத்தினங்களாலும் விலை உயர்ந்த ஆசனங்களாலும் பாத்திரங்களாலும் நிறைஞ்சு போர் வீரர்களாலும் ரதங்களாலும் நிறைஞ்சிருந்தது. ராவணன் இல்லத்தில் ஆயிரக்கணக்கான விதவிதமான பறவைகளும் பிராணிகளும் நிறைஞ்சிருந்ததை பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. அங்கு நன்றாக பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர்கள் ராவணனுடைய இல்லத்தை சுத்தி பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். மேலும் முக்கியமான பெண்களாலும் இல்லம் நிறைஞ்சிருந்தது. அந்த இல்லம் அகில், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களாலும் நிறைஞ்சிருந்தது. வாத்தியங்கள் பேரி மத்தளத்தோட ஒலியும் சங்கநாதமும் கேட்டுக்கொண்டிருந்தது. தினந்தோறும் பூஜைகளும் மற்றும் முக்கியமான நாட்களில் ஹோமங்களும் நடைபெற்று அந்த இல்லமே ராட்சசர்களால் ஒரு கோவில போலவே பூஜை செய்யப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட அற்புதமான சிறப்புகளை கொண்ட ராவணனின் இல்லத்தை ஹனுமார் பார்த்தார். தேர்கள், குதிரைகள், யானைகள் எல்லாம் நிறைஞ்சு இருந்த ராவணனின் இல்லத்தை லங்கையின் ஆபரணமாகவே ஹனுமார் நினைத்தார். ராவணின் இல்லத்துக்கு மிக அருகிலேயே ஹனுமார் உலாவிக் கொண்டிருந்தார். ஹனுமார் எந்த விதமான பயமும் இல்லாம ராட்சசர்களுடைய வீடுகள், பூங்காக்கள், மாளிகைகள்னு எல்லா இடத்திலையும் உலாவின்றிருந்தார். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தாவி தாவி சென்று கொண்டிருந்தார். பிரகஸ்தன், மகாபாஷ்வன், கும்பகர்ணன், விபீஷணன், மகோதரன்னு இப்படி வரிசையா அடுத்தடுத்து எல்லோரோட வீடுகளையும் தாண்டிட்டே போய்கொண்டிருந்தார். ஹனுமார் எல்லா பக்கத்துல இருந்த வீடுகளையும் கடந்து ராட்சத தலைவன் ராவணனுடைய அரண்மனையை அடைஞ்சார். அங்கு வீரர்கள் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். ஆயுதங்களும் தயார் நிலையில ஆயுத கிடங்கில் இருந்தது. பல உயர் வகை யானைகள் தேர்ச்சி பெற்று அழகாகவும் போரில் எதிரியின் யானைகளை தாக்கக்கூடியதாகவும் தேவேந்திரனின் ஐராவதத்திற்கு சமமாகவும் இருந்தது. ராவனுடைய இல்லத்துல வீரர்கள் படை, குதிரை படை, யானை படைன்னு எல்லா விதமான படைகளும் ரதங்களும் பொன்னால அலங்கரிக்கப்பட்டு சூரிய ஒளிய போலவே மின்னிக் கொண்டிருந்ததை ஹனுமார் பார்த்தார். அங்கு உல்லாச வீடுகள், பொழுது போவதற்கான வீடுகள், விளையாட்டுக்கான வீடுகள்னு இப்படி தனித்தனியா எல்லாத்துக்கும் இடங்கள் இருந்ததை ஹனுமார் பார்த்தார். அங்கு பல இடங்கள்ல மயில்களாலும் கொடி கம்பங்களாலும் நிறைஞ்சு அந்த அரண்மனை அப்படியே மந்திரமலையை போலவே காட்சியளித்தது. அந்த அரண்மனை ரத்தினங்களின் ஒளியால தகதகான மின்னின்றிருந்தாலும் ராவணனுடைய பராக்கிரமத்தாலதான் அதனோட ஒளி பிரகாசமா இருந்தது. அது சூரியன் தன்னோட ஒளிக்கிரணங்களால ஒளி வீசி கொண்டிருந்தது போலவே இருந்தது. அங்கு இருந்த தங்கமயமான படுக்கைகள், ஆசனங்கள், தூய்மையான பாத்திரங்கள், மேலும் அங்கு இருந்த ஒவ்வொன்னையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அது அப்படியே குபேரனோட அரண்மனைய போலவே காட்சியளித்தது. அங்கு பலவிதமான இசையின் ஒலிகள் எல்லாம் கேட்டது. பல நூற்றுக்கணக்கான பெண்களாலும் நிறைஞ்சிருந்த அந்த ராவணனுடைய அரண்மனையில் ஹனுமான் நுழைந்தார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.